அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது கிஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். அந்த கிஃப்டை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீட்டில் இப்போ 3 வருஷமும் 3 மாதமும் ஆகுது. 3 வருஷமும் 3 மாதமும் ஆமாம் 3 வருஷமும் 3 மாதமும் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு 4 ஹெட்செட் வாங்கியிருப்பேன். சரியா? அங்கேருந்து பழைய ஃபோன் தான் கொண்டு வந்தேன். இங்கே புது ஃபோன் ஒன்று வாங்கி 3 மாதம் சென்று நம்மளோட காசை எடுத்து சாம்சங் ஃபோன் ஒன்று வாங்கினேன். A11 அந்த ஃபோன் பேர். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், ஒரு 4 ஹெட்செட் வாங்கியிருப்பேன். எல்லாம் 4 மாதம் 5 மாதம் அப்படி அப்படியே உடஞ்சி போயிடும். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், ஒரு ப்ளூடூத் ஒன்று வாங்கினேன். அந்த ப்ளூடூத் என்னன்னா, ஒரு எங்கள் பொசுவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்க நேரம் அங்கே என்னை விட்டா களவெடுத்துக்கிட்டாங்க. நம்ம மாதிரி சகோதரவங்க தான், வேலைக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தவங்க களவெடுத்துக்கிட்டாங்க. அதோட உடஞ்சி போயிடுச்சு அது. அதுக்கு பிறகு என்னானீங்கன்னா, ப்ளூடூத்தே வாங்கக்கூடாது, வெப்சைட்லேயே தான் நம்ம இன்னமே ஊருக்கு போகிறதுட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு என்னோட ஹெட்செட்டும் உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அதனால ஹெட்செட் தான் கேட்டேன். அப்போ டக்குன்னு நேற்று ஒரு என்ன சொல்கிறது மாற்றம், ஏன்னா பெருநாள் வருது, பொசுட்டு அம்மா வீட்டுக்கு போவோம். அப்போ அதனால் ப்ளூடூத் வாங்கிட்டோம்னா லேசே அப்படின்னு சொல்லிவிட்டு மேடத்துக்கிட்ட சொன்னேன், எனக்கு ப்ளூடூத் வாங்கி கொடுங்க, ஹெட்செட் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லி சொன்னாங்க. அதைத்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னு கேட்டால், என்னோட நிறைய உறவுகள்லாம் சேர்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைபர். அவங்க என்னோட குடும்ப உறவுகள், சகோதரங்க சகோதரிகள், அம்மா அப்பா எல்லாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால இன்னுமே எங்களுக்குள்ளே எந்த ஒளிமறைவும் இருக்காது. எங்களுக்கு ஒரு சின்ன எது சாமான் வாங்கி கொடுத்தாலும் கட்டாயம் அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும். அதனால தான் இன்றைக்கி இதையும் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இந்த சின்ன பேக்கில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள், இதுதான் ஹெட்செட். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுத்தனால உங்கள்கிட்ட நான் இதை சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்கள், பிரித்து பார்ப்போம். ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க, மேடம் வாங்கிட்டு வந்து பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. இதா பாருங்க, பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒன்று இருக்குது. பாருங்கள், கருப்பு கலர் ப்ளூடூத். இது பாவிக்காதான் 100 ரியாலு. இருந்தாலும் 100 ரியாலுங்க கீழே நம்ம ஊருக்கு எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். இதாக இருக்குது, உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டிங்களா? மூடி வச்சுக்க வேண்டியதுதான். சார்ஜர் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் என்னோட குடும்ப உறவுகள் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது இல்லாமல் அந்த பாருங்க கேட்டலுக்கு இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, அதெல்லாம் நம்ம படிக்கவா போகிறோம். நம்மளுக்கு என்ன ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு ப்ளூடூத்தோ ஹெட்செட்டோ ஏதோ வாங்கி கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். அதனால் இதை எனக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இதுதான் என்னது ஜெம்ஸ்க்ரோம் அந்த இது பேர் ப்ளூடூத்து என்ன சொல்கிறது ப்ராண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. அவங்க ஏற்கனவே வந்தோன்னே எல்லாம் பிரித்து பார்த்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரித்து பார்த்துட்டு சார்ஜர் போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கெல்லாம்
இப்படியெல்லாம் வீட்டுங்களில் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இப்படியெல்லாம் யாரும் வாங்கி கொடுக்கல, உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கிறோம் வேலைக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க, ஒவ்வொரு வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு காசு நான் சொன்னேன் என்னோடய காசில் எடுத்துக்கிங்கன்னு தான் சொன்னேன். 24ஆந்தேதி எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சம்பளத்தில் அவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இல்லை நாங்கள் உனக்கு கிஃப்டாக தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இதை நினச்சி நம்மளுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. புதுசாக ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும், புதுசு ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.